அது வாங்குங்க சொல்லிட்டு பவுடர் தெரியுது, பவுடர் ஆனா போடுறதே விடுறது இல்லை. இல்ல ஒடிசால செய்யற மாதிரியே நான் பொரியல் பண்ணியிருந்தேன். அதை அம்மா சாப்பிட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வெயில் அடிக்குது, ஒரு ஒடிசா மாதிரி லுக் பண்ணிருக்குடி. ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள பாப்பா அங்கன்வாடி போக போறா. ஏண்டி அழுகுற? அழுகுற. பவுடர் தெரியுது, பவுடர் ஆனா போடுறதே விடுறது இல்லை. இல்ல நம்ம ஊர்லன்னா குளிச்ச உடனே எண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல. இங்க யூஸ் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அங்க இருக்கிற தண்ணி வேற, இங்க இருக்கிற தண்ணிக்கு சும்மாவே கருத்துருவோம். அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல நான் ஒரு டைம் வாழைப்பூ பறிச்சு வாழைப்பூ வடை செஞ்சோம் தெரியுங்களா. அந்த வாழை மரத்துல இருந்து வாழைக்காய் எல்லாமே பாதி பழுத்துருச்சு. அதனால வாழைத்தாரை கட் பண்ணி வாழை மரத்தையுமே அப்பா வெட்டிட்டு அந்த தண்டு இருக்குல்ல, அத ஒடிசால செய்யற மாதிரியே நான் பொரியல் பண்ணியிருந்தேன். அதை அம்மா சாப்பிட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஓகே, இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வெட்டியிருக்கிற வாழைத்தார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வெட்ட வேண்டியது. ஆனால் இன்றைக்கி தான் அப்பாவுக்கு டைம் கிடச்சிருக்கு. வாழைத்தாரை வெட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல மரத்தை பாதி மரமாக கட் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தேஜுவோட அப்பா சொன்னாங்க, வாழைத்தண்டு குழம்பு வைக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் தூரோடு அறுத்துட்டு இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் உரித்து சமைக்கணும். அதுவும் தேஜுவோட அப்பா சொன்னனால தான் கட் பண்ணாங்க, இல்லாட்டி அப்படியே நான் தூக்கி போட்டிருந்துருப்பேமான்னு சொன்னாங்க. ஒரு வழியாக தண்டை எடுத்துட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தோல் எல்லாமே உரித்து இதுதான் தண்டு. அதுவும் வாழைத்தண்டு தூருக்கிட்ட இருக்கும் இல்லைங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. எங்கம்மா வாழைத்தாருன்னு சொல்கிற வாழைத்தாரையே காமிக்கலையே நினச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், 2 வாரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். பாதி பழம் பழுத்துட்டு குருவி காக்காலாம் சாப்பிட்டு பழம்லாம் அழுகிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கொசுவாக உட்காரும்ல, அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்படி இருந்தால் எல்லா பழமுமே வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லி இன்றைக்கி தான் கட் பண்ணாங்க. நல்ல தாறு, அதுக்கப்புறம் அரைக்காயாக இருக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க. அப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எல்லா தாரையும் வெட்டி எடுத்துட்டு அழுகுன பழம், நல்ல தாறு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தார் விட்டுருக்கும் போது தொடர்ந்து மழை பெஞ்சனால காயெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிருமா. ஆனால் பழுத்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. காய் எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்க. வெயில் அடிக்குது, ஒரு ஒடிசா மாதிரி லுக் பண்ணிருக்குடி. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால அப்படியா? மேடம் எங்கே இருக்காரு தெரியல. இன்னைக்கு காலையில் தேஜு ஒரு 10 மணி இருக்குங்க. அந்த டைமில் அம்மாச்சி எப்போதுமே ஆடு பூட்டிட்டு வருவாங்களா, அப்போ நானும் மாடு மேய்க்க போகிறேன்னு அவ்வளோ ஒரு அடம். இங்கே பாருங்களேன், அங்கே மாடு மேய்ஞ்சிட்ருக்குல்ல, அந்த காட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே டெய்லியும் மழை பெய்யறனால அதெல்லாம் ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பசாமி கோவில் பக்கத்தில் இருக்காங்களாம். அங்கேருந்து ஃபோன் வந்துருச்சு. டைம் இப்போ ஒரு 1:30 இருக்குமா. ஃபோன் வந்துடுச்சு. எங்கள் முடியை பிடிச்சி இழுத்து அடிக்கிறா. அம்மா கிட்ட போகணுன்னு சொல்கிறான்னு சொன்னனால அங்கே என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு போகிறோம். நீங்களும் அங்கே போவோம். இதுதான் எங்கள் ஊர் கருப்பசாமி கோவில். அங்கே தூரத்தில் நிற்கிறா பாருங்க பெரியம்மா, அம்மாச்சியெல்லாம். அவள் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு கேளுங்களேன். ஒடியாரா பாருங்க. வெத்தலை போட்டு வாயெல்லாம் பாரு எப்படி. வா சரி விளையாடலாம். இவங்களை போட்டு குடுமையை பிடிச்சி பல்லாக்க தள்ளி இவங்களை குருதை பார்த்தா ஏறி விட்டுட்டு அவங்க தாத்தனுக்கு ஃபோன் அடிச்சு வர ஒரு இருடின்னு அவங்க அம்மா அந்த பிள்ளை ஃபோன் அடிச்சதுக்கு, தாத்தா எங்களை அடிக்கிறாளுங்க, என்னை அடிக்கிறாளுங்க தாத்தா, வா தாத்தா. அப்போ எப்படி இருக்குது இந்த தண்ணி அடிச்சுங்க, வேறு கூழ் கண்டி வச்சிருக்கிறத. வாங்க
ஓஹ் 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 ஓஹ். தேஜு முன்ன விட தமிழ் இப்போ நல்லாவே கற்றுக்கிட்டாள்லங்க. அதனால் என்னோட அம்மாச்சியோ இல்லை என்னோட பெரியம்மாவோ பேத்திங்கிற முறையில் ஓடிக்கிருக்கி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே மறுபடியும் சொல்லிடுவா. ஏன்னா அவளுக்கு தெரியல இந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாதுன்னு. தேஜுக்கிட்ட அவங்க அதிகமாக எந்த வார்த்தை பேசுகிறாங்களோ அதை அவங்களே சொல்லிடுறா. சில டைம் போடின்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அதை கேட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. முதல்ல வந்திருக்கும் போது தாத்தா பாட்டி அப்படிங்கிறத தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது. இப்போ எவ்வளோ பேசுகிறா பாருன்னு அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இருந்துமே அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. வரியா வரலையா? வருவேன்னு பாய் சொல்லு. பாய் சொல்ல அவங்க நாளைக்கெல்லாம் எங்கள் முன்னாடி வந்துடாத. சரி, நாளைக்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க கடை. பாய் சொல்லு. நல்லா கோயிலில் ஒரு வெத்தனை வாங்கிட்டு போங்க. எங்கள் ஊருக்கு கோயில். தேஜு வீட்டில் எங்கள் கூட எப்படி இருக்காங்கிறத விட எங்கள் சொந்தக்காரங்க கூட நான் இல்லாமல் அவள் எந்த மாதிரி சேட்டை பண்ணுறான்னு அவங்க சொல்லி கேட்கும்போது அவள் எந்த அளவுக்கு அவங்க கூட மிங்கிள் ஆயிருக்கான்னு உங்களுக்கும் தெரியும். இன்னொன்று, அவளை வீடியோவில் காமிக்கல அப்படின்னா வீடியோவே நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. அவளை இவ்வளோ விரும்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு அதை அம்மா சாப்பிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கள் ஊரில் வாழைத்தண்டு கட் பண்ணுற மிஷின் இது தானே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. வீட்டில் ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் நல்ல இந்த மாதிரி கூர்மையாக இருக்கிற முனையாக இருக்கும். நானாக இருந்தாலும் சரி, என்னோட மாமியாராக இருந்தாலும் அந்த கிளாஸில் தான் இப்படி குத்துவாங்க. எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணுறத அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் மெனக்கட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் ஈஸியாக பொடியாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒடிசாவில் இருக்கும்போது வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் செய்கிறத நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதனால் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்கலாம். எப்போதும் போல் கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொரியலில் வந்து வெங்காயமும் சேர்க்க மாட்டோம், தக்காளியும் சேர்க்க மாட்டோம், சரிங்களா? மசாலா எப்போதுமே அரைப்பேல இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், கடுகு, சீரகம் அரைக்கும் போதே வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருவோம். அதனால் எண்ணெய் ஊற்றுனதுமே அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்ப்போம். அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல அதுலேருந்து வர்ற தண்ணியே வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நம்ம நீட்டமாக கட் பண்ணும்போது 2ஆக உடஞ்சிருங்களா, கொஞ்சம் மாவாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது ஒடிசா ஸ்டைலில் வாழைத்தண்டு பொரியல் ரெடி. பார்த்த வீடியோவே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த பொரியலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வத்திரணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி, அம்மாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம். பருப்பு இல்லை, உருளைக்கிழங்கு வாழைத்தண்டு மட்டுமே. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். நான் கூட பருப்பு போட்டு ஆகுன்னு நினைச்சேன். இல்லை, உருளைக்கிழங்குதே கொஞ்சம் மாவு மாதிரி ஆகும். உங்கள் ஊர் பசை, எங்கள் ஊர் ஸ்டைல். நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, அம்மா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் நம்ம அக்காவுக்கு பார்சல் அனுப்பியிருந்தோம்ல, அஷ்டமி பூஜைக்காண்டி அக்காவோட பொண்ணுங்க 2 பேருக்குமே நம்ம புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தோம். அதை அவங்க 2 பேருமே நேற்று போட்டிருந்துருப்பாங்க. உங்ககிட்ட நான் வீடியோவில் சொல்லும்போது 15ஆம் தேதின்னு சொன்னேன். ஆனால் 15 இல்லை, 23ஆம் தேதி தான் அஷ்டமி. இவரே என்கிட்ட தப்பா சொல்லிட்டாரு. அக்கா நேத்து போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நேத்து தான் அஷ்டமி. அங்கே வந்து இருக்கும்போது ஒடிசா கேலண்டர் இருக்கும். எங்கிட்ட இருக்க ஒடிசா கேலண்டர். அக்காவுமே அதே மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படிங்கறனால நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா 23ஆம் தேதி நேத்து தான் அஷ்டமி முடிஞ்சது. அவங்க 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டு போட்டோ அனுப்பியிருக்காங்க. ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒடிசா போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் போகிறதே தெரியாமல் இருக்க போகுது. ஏன்னா
பாப்பாவுக்கு அங்கன்வாடியில் அட்மிஷன் போட போகிறாங்களா. இன்னைக்கு காலையில் அங்கன்வாடி தீதி ஃபோன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு வந்திருக்கு, ஷூ வந்திருக்கு, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே அட்மிஷன் போடணும்னு எல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் நாங்கள் இங்கே தங்குறோமோ இல்லையோ, பாப்பா வந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், இங்கே தான் எல்லா ஃபெசிலிட்டியுமே நல்லா இருக்குது, அங்கே நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாதுல்ல, எல்லாம் கடவுள். அவள் எங்கே படிக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எனக்கும் ஆசை தான் இங்கே படிக்க வைக்கணும்னு. அது நடக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள பாப்பா அங்கன்வாடி போக போறா. அதுவும் ரெகுலரா அட்மிஷன் போடுற அளவுக்கு மேடம் வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்பயுமே சில டைம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன கையா பார்த்ததுக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய கையா பாக்குறதுக்கும் பாப்பா பெரியலாகிறாளே, பாப்பா பெரியலாகிறாள் அப்படி இருக்கு. கஷ்டமா இருக்கு, ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நம்ம பெரிய ஆள் ஆக அப்படித்தானே நம்ம பேரண்ட்ஸும் நம்மள பார்த்துருப்பாங்க. ஏண்டி அழுகுற? அழுகுற. சரி, இன்னொரு பிளான் பண்ணலாமா? இன்னொரு பிளான் பண்ணலாம். அப்போ பாப்பாவை எப்போதுமே வீட்டுல வச்சுட்டு அவ தப்பு செய்யும் போது திட்டிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை கேட்கணும் உனக்கு. கொசு, சத்தியமா கொசுதான். கொன்னுட்டேன். கொசு வர அடிங்க. செத்த கொசு காமிச்சாதான். இங்க பாரு, நான் என்ன அடிச்சேன்? அவரு அவ்வளவு ஸ்பீடா அடிப்பியா? சரி, கொசு கடின்னு சொல்லி தட்டி கொடுக்குவா. சரி, ஒரு வார்த்தை தெரியா? இது எல்லா வருஷத்துக்கும் ஒரே வார்த்தை வாங்குற. ஓல்டுன்னா என்ன பண்ணடி? கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு எத்தனை ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தீங்க? யோசிக்காத, 10-15 வாங்கி கொடுத்த மாதிரி. ஒன்னே ஒண்ணுதான், அது பிஞ்சு போச்சு. எப்போ வாங்கின சொல்லு? ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்துட்டு அங்க ஒரு டைம் எங்க குண்டா எக்ஸிபிஷன் போயிருந்தோம்ல மேலான்னு சொல்லிட்டு, அப்ப போய் 150 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது 300. ஆமா, 328. சரி, ஆனா இந்த டைம் என்ன கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல 2 ஹேண்ட்பேக்கே அழுறாரு. அங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வச்சிட்டு இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. யோசி, அந்த அளவுக்கு நான் பெட்டரா இல்லையான்னு. ஆமாடி, அதுதான் எனக்கு. எப்போதுமே ஒடிசால இருந்து தமிழ்நாடு வந்தா கொஞ்சம் ஷாப்பிங் பண்றது இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ஒடிசா போகும்போது நீங்க சொல்லுவீங்க அங்க கிடைக்காத பொருள் நிறைய வாங்கிட்டு நீங்க போலாம், கொஞ்சம் சிரமப்படுறீங்கன்னு சொல்லுவீங்க. அம்மி கூட நிறைய பேர் கொண்டுட்டு போக சொல்லியிருந்தீங்கல்ல. பார்ப்போம், ரேட் எல்லாமே நல்லா சொல்றாங்க, குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த டைம் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்தேன் ஃப்ளிப்கார்ட்ல தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உண்மையாவே இந்த அளவுக்கு பெருசா கிடைக்கும்னு நினைக்கல, ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். என்னோட ஹேண்ட்பேக்ல என்னோட மருந்து வைக்கிறதே நல்லா பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். இது நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க உள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல நான் என்னோட மொபைலை வச்சுப்பேன். சூப்பரா இருக்கு. 328 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். மூஞ்சி முகுரே மாதிரி இருக்கு. அப்படி நான் உங்களை சொன்னேன்னு தான் பெரிய பிரச்சனை வருது. ஞாபகம் இருக்கா? பாத்துக்கோங்க, இதுல இருந்தாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 பேருமே சில டைம் இப்படிதான் திட்டிப்போம், கிண்டல் பண்ணிப்போம். இத ஒரு பெரிய மைனஸ் ஆக்கிட்டீங்க. என் அப்பாவே என்ன திட்டாரு, உண்மையாவே சொல்றேன். நீ எதுக்கு அந்த வீடியோல மருமகனோட லுக் அந்த மாதிரி கேவலமா இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? பொண்ணு இப்படி பேசுனது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் கேட்டுட்டு வந்து கேட்டா நீயும் ஆமான்னு சொல்ற. இல்லப்பா, சும்மா கிண்டல் பண்ணேன். ஆனா பாக்குறவங்க எப்படி நினைக்கிறாங்க, நீ அதை வெறுக்கிறன்னு தானே நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நாங்க சும்மா இப்படிதான் விளையாண்டுப்போம். ஓகே, இன்னைக்கு அம்மாவோட ரியாக்ஷனும் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பை.